மெட்டர்னல் காசஸ் பார்த்தீங்கன்னா அன்கண்ட்ரோல்ட் பிளட் ப்ரெஷர், மதருக்கு ஏதாவது கிட்னி ப்ராப்ளம்ஸ், ஸ்மோக்கிங் ஹேபிட்ஸ் இன் மதர், ஆர் ஃபர்ஸ்ட் ப்ரெக்னன்சியில் பேபிக்கு வந்து ஃபீட்டல் growth ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்திருக்கு, ஆர் சர்டன் வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ், டார்ச் இன்ஃபெக்ஷன்ஸ்னு சொல்லுவோம். பேபிக்கான காசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஜெனட்டிக் ப்ராப்ளம்ஸ், ஆர் ட்வின் ப்ரெக்னன்சி, ஆர் ஏதாவது டெவலப்மெண்டல் ப்ராப்ளம்ஸ், கன்ஜனைட்டல் அனாமலிஸ்ன்னு சொல்லுவோம். பிளாசென்டல் காசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பிளாசென்டாக்கு கரெக்டாக ரத்த ஓட்டம் வரல, பிளாசென்டல் இன்சஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லுவோம். ஒரு பிளாசென்டாக்கும் நான் பேபியும் கனெக்ட் பண்ணுற அந்த கார்டு, அம்பிளிக்கல் கார்டில் ஒரு டிஃபெக்ட் இருக்கு, சிங்கிள் அம்பிளிக்கல் ஆர்ட்ரி. இந்த மாதிரி காரணங்களால பேபியோட growth அஃபெக்ட் ஆகலாம். ஆனால் இதெல்லாம் தாண்டி காரணமே இல்லாமல் கூட பேபியோட growth அஃபெக்ட் ஆகலாம். அதை நாங்கள் இடியோபேத்திக்னு கேட்டகரைஸ் பண்ணுவோம். ஸோ உங்களோட பேபி growth அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு ஸ்கேன்ல தெரிய வந்துச்சுன்னா தவறாம உங்களோட கைனகாலஜிஸ்ட்டை மீட் பண்ணுங்க. தேங்க்யூ.